மிரட்டாதே மிரட்டாதே தூத்துக்குடி காவல் திங்களை மிரட்டாதே, தலையிடாது 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 வழக்கறிஞர்களின் உரிமைகளில் தலையிடாது தலையிடாது நீதித்துறையில் தலையிடாது. நடவடிக்கை ஏடு நடவடிக்கை ஏடு நடவடிக்கை ஏடு நடவடிக்கை ஏடு நடவடிக்கை. தமிழக அரசு இந்திய அரசு தமிழக அரசு இந்திய அரசு தூத்துக்குடி ஏஎஸ்பி. அடுத்தபடியாக கண்டன உரையை வழக்கறிஞர் ரமேஷ் பாண்டியன் அவர்கள் நிகழ்த்துவார். அவர்களுக்கு ஏதுவாக நீதிமன்றத்திலே பணிபுரியும் வழக்கறிஞர்களின் தொழிலை பாதுகாத்துக் கொள்ளவும் என்ற பொது நோக்கத்தோடு இந்த நீதிமன்ற புறக்கணிப்பு நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த ஒரு கேள்வியோடு நின்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே நமது தூத்துக்குடி மாவட்ட அத்துமீறி நீதிமன்றங்களிலே பணியாற்றுவதும் நீதிபதிகளை மிரட்டுவதும் வழக்கறிஞர்களாகிய நாங்கள் பல முறையும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நமது மாவட்ட கண்காணிப்பாளர்களிடம் நான் ஐபிஎஸ் ஆபீசர் அப்படிதான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு கைக்கூலியாகவும் அவர் ஏவிவிடும் கையாளாகவும் தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தை சேர்ந்த சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் முத்தமிழ் அரசு ஏதோ நீதிமன்றத்தில் சினிமா ஷூட்டிங் நடப்பது போல ரவுடித்தனம் பண்ணிக்கொண்டு காவல்துறைக்கு வேண்டிய யூனிஃபார்ம் போடாமல் நீதிபதிகளிடமும் வழக்கறிஞர்களிடம் அத்துமீறி நடந்து கொள்வது எங்களுக்கெல்லாம் தொழில் சார்ந்து ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணியதன் நோக்கத்தோடு இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக தூத்துக்குடி மாவட்டத்திலே வழக்கறிஞர்களும் காவல்துறையினரும் மிகுந்த நல் உறவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது சில வாரங்களாக தூத்துக்குடியிலே புதியதாக வருகை தந்துள்ள தூத்துக்குடி டவுன் ஏஎஸ்பி மதன் அவர்கள் தங்களுடைய காவல்துறையினுடைய அதிகாரத்தை மீறி வழக்கறிஞர்களுடைய தொழிலை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வழக்கறிஞர் தொழிலை அவர் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், வழக்கறிஞர்களுடைய பணி என்னவென்றால், மாவட்ட நீதிமன்றத்திலோ அல்லது உயர் நீதிமன்றத்திலோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ ஒரு நபருக்காக நாங்கள் பிணைகள் வாங்கி அவர்களை கண்டிஷன் பெயில் என்ற முறையிலே காவல் நிலையத்திலே கையெழுத்து போடுவது வழக்கம். இது இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருக்கிறது. அப்பேற்பட்டவர்கள் காவல் நிலையத்திலே கையெழுத்து போடுகின்ற நபர்களை ஒவ்வொரு காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமாகவும் மைக் மூலமாகவும் தொடர்பு கொண்டு யாரும் கையெழுத்து போட வர வேண்டாம், இது என்னுடைய உத்தரவு என்று சொல்லி எங்களுடைய கட்சிக்காரர்கள் யாரையும் கையெழுத்து போட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழக்கறிஞர்களிடத்திலே வந்து முறையிட்ட பொழுது வழக்கறிஞர் நாங்கள் எங்கள் சங்கத்திலே முறையிட்டு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மூலமாக எங்களுடைய மாவட்ட நீதிபதிகள் அவர்களிடம் புகார் கொடுத்தோம். மாவட்ட நீதிபதி அவர்கள் நாங்கள் போட்ட இந்த உத்தரவை ஒரு ஏஎஸ்பி எப்படி மீறுவது, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என கேள்விகள் எங்களிடத்திலே கேட்டது மட்டுமில்லாமல் இதனை ஒரு நீதிபதி மூலமாக விசாரணை செய்து எனக்கு அறிக்கை வேண்டும் என அவர் உத்தரவிட்டு இருக்கிறார். முதலாவதாக இது முதலாக நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை கையில் எடுப்பது. இரண்டாவது வழக்கறிஞர்களுடைய அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார். என்னவென்றால், ஒருவர் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்றால் அவர் சார்பாக வழக்கறிஞர் ஆஜராகி 317 என்ற மனு கொடுத்து அவருக்காக வாதாடுவது இயல்பு. இல்லை, ஒருவருக்கு வாரண்ட் விழுந்து விட்டால் அவரை ரீகால் செய்வது இயல்பு. இது வழக்கறிஞர்களுடைய தொழில். அப்படி இருக்கின்ற இந்த தொழிலிலே வழக்கறிஞர்களிடத்திலே தொடர்பு கொண்டு நீங்கள் இவருக்கு 317 மனு தாக்கல் செய்யக்கூடாது, இவருக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யக்கூடாது, அந்த மனு தாக்கல் செய்யக்கூடாது, நான் சொல்வதுதான் வழக்கறிஞர்கள் கேட்க வேண்டும் என ஏதோ அவர் எங்களுடைய சீனியர் வழக்கறிஞர் போன்று
ஜூனியர் வழக்கறிஞரை மிரட்டும் வண்ணமாக இருக்கிறார். அது ஒரு படிக்கு மேலே சென்று அது அவருடைய அவருக்கு கீழே பதவி இருக்கின்ற எஸ்ஐ, அதாவது தூத்துக்குடி சவுத் போலீஸ் ஸ்டேஷனுடைய காவல் உதவி ஆய்வாளர் முத்தமிழ் அரசு, அவருடன் வந்து ஒரு PC சரவணன் போன்ற நபர்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்குள்ளே அத்துமீறி நுழைந்து நீதிமன்றத்திற்கு வெளியே கட்சிக்காரர்களை வழக்கறிஞர் முன்பாக மிரட்டினார். இதனை நாங்கள் உடனடியாக எங்களுடைய தூத்துக்குடி SP அவர்களிடத்திலும் தூத்துக்குடி மாவட்ட நீதிபதி அவர்களிடத்திலும் புகார் கூறினோம். அவர்கள் உடனடியாக அந்த CCTV புட்டேஜஸ் எடுத்து பார்த்தார்கள். அவர்கள் உள்ளே வந்தது உண்மைதான், நீதிமன்றத்துக்குள் அத்துமீறி இருந்து கட்சிக்காரர்கள் மிரட்டியது உண்மைதான் பார்த்துவிட்டு SP-இடம் நீங்கள் புகார் கொடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீதும் உதவி ஆய்வாளர் மீதும் அந்த காவலர்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் துறை ரீதியாக எடுக்கவில்லை. இதனை கண்டித்து தான் தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கம் இந்த போராட்டத்தை நடத்துகிறது. போராட்டத்தின் முதல் கோரிக்கை, நீதிமன்ற அதிகாரத்தில் கையில் எடுக்கும் எங்க தூத்துக்குடி ASP-யை கண்டித்தும், வழக்கறிஞர்களுடைய அதிகாரத்தை, வழக்கறிஞர்களுடைய தொழிலை, வழக்கறிஞருடைய உரிமையை கையில் எடுக்கும் ASP அவர்களை கண்டித்தும் தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. யார் இவர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது என்பதுதான் எங்களுடைய முதல் கேள்வி. அது மட்டுமில்லாமல் அங்கே இங்கே செல்கின்ற நபர்கள் எல்லாம் எனக்கு ASP அவர்களே, உங்களுக்கு இந்த வழக்கறிஞர் சங்கத்தின் மூலமாக ஒரு சில செய்திகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்கிறீர்கள் என்னிடத்திலே 10 வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் காவல்துறைக்கு சாதகமாக, நான் இந்த போராட்டத்தை உடைத்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். இதே ASP-க்கு நான் சொல்கிறேன், நாங்கள் 25 ஆண்டுகளாக பல அதிகாரிகள் எல்லாம், அதாவது முரட்டுத்தனமான அதிகாரிகள் எல்லாம் பார்த்துவிட்டு தான் இந்த சங்கத்தில் வந்திருக்கிறோம். உங்களிடத்திலே 10 அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் இருப்பதாக நீங்கள் சொன்னால், எங்களிடத்தில் 100 காவல்துறை உளவு பிரிவு இருக்கிறார்கள் என்பதை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ சினிமா படத்தில் சொல்வார்கள், நான் 10 பேர் அடிச்சுதாண்டா அங்க பெரிய ஆளா வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நாங்க அடிச்ச 10 பேருமே டான் தாண்டா. அது தெரிஞ்சுக்கோங்க. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதீர்கள். உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? சட்டத்துக்கு புறம்பானவர்களை கைது செய்யுங்கள், சட்டத்துக்கு புறம்பானவர்களை நீதிமன்றத்தில் இது பண்ணுங்கள். அதுபோக ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு அடைக்கிறார்கள். நீதிமன்றத்தில் அடைத்த பின்னர் அந்த நீதிபதி அவர்கள் அதனை விசாரித்து உங்களை நான் உடனடியாக பிணையில் விடுகிறேன் என்று பிணையில் அந்த நீதிபதி தூத்துக்குடி JM4 நீதிபதிகள் பிணைகளை விடுவித்து விட்டார். அவரும் சென்று விட்டார், வழக்கறிஞர்களும் சென்று விட்டார்கள். உடனடியாக அந்த ASP அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதிக்கே போன் செய்துவிட்டு, நான் கைது செய்து சிறையில் அடைக்க உங்களிடத்தில் அனுப்பியிருக்கேன், நீங்கள் யாரை கேட்டு அவரை விடுவித்தீர்கள் நீதிபதிகளே மிரட்டி இருக்கிறார். இது வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை. அந்த நீதிபதி அவர்கள் அவர்களிடத்திலே மிரட்டின அந்த செய்தியை அந்த கேஸ்கெட்டிலே ரெக்கார்டாக பதிவு செய்திருக்கிறார். எங்களுடைய கோரிக்கையை இவர் ஏற்கவில்லை என்றால் மாவட்ட SP அவர்களும் அதுக்கு மேல உள்ள அதிகாரிகளிடத்தில் நாங்கள் சென்று பார்க்க போகிறோம். எங்களிடத்திலே கோரிக்கை ஏற்கவில்லை என்றால் இவர்களுக்கு முதலே சொல்கிறேன், சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கின்றது. சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அவர்களிடத்திலே தூத்துக்குடியிலே காவல்துறையை சேர்ந்த இந்த ASP அவர்கள் நீதிபதியை மிரட்டுகிறார், வழக்கறிஞர்களை மிரட்டுகிறார். சும்மா சொல்லல, வழக்கறிஞர்களை மிரட்டின ஆடியோ எவிடன்ஸோட வச்சிருக்கிறேன். தேவைப்படும் போது சட்டமன்றத்தில் நான் சமர்ப்பிக்க போகிறேன். நீதிபதியை மிரட்டுகிறார், ரெக்கார்டு இருக்கு. நீதிபதி ரெக்கார்டை எழுதி வச்சிருக்கிறாங்க, என்னை மிரட்டினார் என்று. வழக்கறிஞரை மிரட்டினதுக்கு எனக்கு ரெக்கார்டு இருக்கு. இதுபோக பல்வேறு நீதிபதியுடைய உத்தரவை மதிக்க கூடாது என்று அவர் வாய்மொழியாக உத்தரவு போடுகிறார். இதையெல்லாம் நடக்கின்ற இந்த சட்டமன்றத்திலே எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் மூலமாக நாங்கள் விவாதத்திலே முதலமைச்சரிடம் கோரிக்கையாக வைப்போம். இவர் மீது நடவடிக்கை இடம் வரை தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கம் ஓயாது. அதுபோக காவல்துறை நண்பர்களை சொல்கிறேன், நண்பர்களாக பழகி கொண்டிருக்கிறீர்கள். வழக்கறிஞர்களை எய்த்து இந்த சின்ன பிள்ளைத்தனமா நான் திரும்பி வருவேன், இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஃபயர் பண்ணிடுவேங்கிறத ஸ்டேட்டஸ் வைக்கிறது. உங்களோடலாம் நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். உங்களுக்கு வயசே 25 தான் ஆச்சு. நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணியே 25 வருஷம் ஆச்சு. சின்ன பிள்ளைகள் நீங்களாம், உங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது. எங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது, இந்த ஃபயர் பண்ணுவேங்கிறது, இந்த இதெல்லாம் இதோட நிறுத்திக் கொள்ளுங்க. இதை நிறுத்தவில்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை சட்டப்படியாக எடுக்க வேண்டியிருக்கும்.
நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் காவல்துறையும் கடந்த 8 வருடங்களாக நல்ல நண்பர்களாக பழகி கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாமல் சில உயர் அதிகாரிகள் ஏஎஸ்பியோட பேச்சை கேட்டு நீங்கள் வந்தீர்கள் என்றால் அவர் 6 மாதத்திலோ 3 மாதத்திலோ எங்கேயாவது மாற்றம் செஞ்சு போய் விடுவார். நீங்கள் தான் இங்க இருக்கணும். வழக்கறிஞர் இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. அது நீங்கள் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது. அதையும் ஒத்துக்கிறோம். நம்ம இருவர்கள் சேர்ந்து இருந்தால்தான் இந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்கும். இதையும் மீறி நீங்க பேச தொடங்கினால் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களையும் நாங்கள் வெளியிட நேரிடும். ஜாக்கிரதை. எவிடன்ஸ் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். நீங்க ரைடு போறீங்கிற பேர்ல எந்த பெண்கள் வீட்டுக்கு போறீங்க, யார்ட்டெல்லாம் வாட்ஸ்அப்ல பேசுறீங்க, என்னென்ன பெண்கள், அது தூத்துக்குடியில இருக்கிற சிறுபான்மை பெண்கள் வீட்டுலலாம் போய் நீங்க அத்துமீறி நுழைஞ்சு அது யார் யாரெல்லாம் கஞ்சா விற்கிறா, யார் யாரெல்லாம் என்னென்ன போதைப் பொருட்கள் விற்கிறா, அவங்கவுங்க வீட்டுக்கெல்லாம் சென்று அந்த ஆண் நபர்களை கைது செய்து விட்டு அவர்களை சிறையில் எடுத்து விட்டு உங்கள் பையனை நான் காப்பாற்றுகிறேன், உங்கள் அண்ணனை நான் காப்பாற்றுகிறேன், நீ என்னிடத்தில் சுவாரஸ்யமாக பேசு என்று இவர்கள் பேசிய செய்தியெல்லாம் எங்களுக்கு தெரியும். தேவைப்படும் போது அதனை நாங்கள் வெடிவிடுவோம். சும்மா எங்கிட்ட அந்த மிரட்டல் பண்றது, இந்த ஃபயர் பண்ணிடுறேங்கிறது, இதை பண்ணிடுறேன் எல்லாமே எங்களுக்கு தெரியும். நிறுத்தி கொள்ளுங்கள், இல்லைன்னா நிறுத்துவோம். ஜாக்கிரதை. நன்றி. அந்த காவல்துறையினரிடம் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பி நாளைக்கு ஜெனரல் பாடி மீட்டிங் போட்டிருக்கோம். அது நாளைக்கு வரைக்கும் அந்த ஆர்டர் வருதான்னு பார்ப்போம். இல்லைன்னா இந்தளுடைய போராட்டமானது மாவட்டம் முழுவதுமாக தொடரும். அதை விட்டு ஸ்டேட் மூலமாக தொடரும். உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் ஸ்டேட் பாடி இன்னும் நான் கூப்பிடல, டிஸ்ட்ரிக்ட் பாடி இன்னும் கூப்பிடல. நீங்கள் தேவைப்பட்டால் அதுவும் கூப்பிடுவேன். ஜாக்கிரதை. மறுபடியும் சொல்றேன், எங்களுக்கு நியாயமான முறையில் விசாரணை வேண்டும்.